ஆலயம் செல்வோம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். தர்மத்தின் காவலனான யமதர்மர் அருள்பாலிக்கும் சில தலங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். தர்மத்தின் காவலனாக போற்றப்படுபவர் யமதர்மன். நம்ம செய்கிற நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் தீர்ப்பு வழங்குவார். தெற்கு திசைக்கு அதிபதியானவர் தான் யமதர்மர். தனிப்பட்ட முறையில் அவரை வணங்குற வழக்கம் இங்கே இல்லை. ஆனால் அவர் வழிபட்ட சிவத்தலங்களை போய் வழிபட்டு வந்தாலே போதும். நம்ம யமதர்மனை வணங்கினோன்னா நமக்கு நோய்கள், அச்சம், மரண பயம் இதெல்லாம் ஏற்படாது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தன் கோயில் போயிட்டு வந்தோன்னா நமக்கு ஆயுள் அதிகரிக்கும். இப்போ யமதர்மராஜன் கோயிலில் நான் சொல்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே திருச்சிற்றம்பலம் ஊரில் யமதர்மராஜனுக்கு கோயில் இருக்குங்க. இங்கே யமதர்மன் 6 அடி உயரத்தில் எருமை வாகனத்து மீது முறுக்கிய மிசையோட அமர்ந்த நிலையில் நீல வண்ண வஸ்திரம் அணிஞ்சு கையில் பாசக்கயிறு, ஓலைச்சுவடி, கதை அதெல்லாம் தாங்கியபடி நமக்கு காட்சி தராரு. இவருக்கு கீழே சித்திரகுப்தர் மற்றும் யமதூதர்கள் இருக்காங்க. இங்கே சனிக்கிழமையில் யமகண்ட நேரத்தில் போனோன்னா ஆயுள் விருத்தி ஓமம் நடைபெறும். அதில் நம்ம கலந்துக்கலாம். அடுத்து ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோயில். இந்த கோயிலில் யமதர்மனுக்கு தனி சந்நிதி இருக்குது. இங்கே நம்ம யமதர்மனை வணங்கிட்டு தான் போய் சிவருமானையே வணங்குவோம். இந்த ஊரில் எங்கே சாவு நடந்தாலும், ஒரு ஊரில் சாவு நடந்துச்சுன்னா உடனே அந்த ஊரில் இருக்க கோயிலில் தான் நட சாத்துவாங்க. ஆனால் இந்த ஊரில் நட சாத்தவே மாட்டாங்க. கோயில் எப்பயுமே திறந்து தாங்க இருக்கும். இந்த கோயிலில் குப்தகங்கை தீர்த்தத்தில் நீராடி யமனை வழிபட்ட பின்னரே மற்ற தெய்வங்களை வழிபடணும். இன்றைக்கும் நம்ம இந்த கோயிலுக்கு போனோம்னா நடைமுறையில் இதாங்க உண்டு. காசிக்கு நிகராக கருதப்படும் இந்த கோயில் யமதர்மன் மற்றும் சித்திரகுப்தனுக்கு தனி சந்நிதி இருக்கு. அடுத்து திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுங்க. இங்க சிவருமான் யமதர்மனை சம்ஹாரம் செய்த திருத்தலன்றதுனால யமனுக்கு தனி சந்நிதி இருக்கு. கோயிலில் கருவறை அருகில் எருமை வாகனத்தோட யமதர்மன் வணங்கி நிலையில காட்சி தராரு. மார்கண்டேயனுக்காக யமனை உதைத்த இடம் இங்கு. கால சம்ஹார மூர்த்தியாக சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. இங்கே ஆயுள் விருத்திக்காக ஓமங்கள் நடத்தப்படுது. 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம். அடுத்த திருக்கோயில் வீரவநல்லூர் பூமாதேவி சமேத யமதர்மராஜா கோயில், திருநெல்வேலி மாவட்டம். உலகில் வாழும் உயிர்களை எடுத்து செல்லும் யமதர்மனை ஒருமுறை சிவபெருமான் சம்ஹாரம் செய்து விட்டார். இதனால் உயிர்கள் அழியவே இல்லை, பூமியோட பாரம் அதிகரித்து விட்டது. அதைத் தொடர்ந்து பூமி தாய் யமதர்மனை உயிர்ப்பிக்க வழிபாடு செய்த பெருமைக்குரிய திருத்தலம் இந்த கோயில்தான் வீரவநல்லூர். யமதர்மனை உயிர்ப்பிக்க பூமாதேவி வழிபட்ட செய்த சிறப்புக்குரிய தலம் இது. திருநெல்வேலியில் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பாபநாசம் செல்லும் வழியில் 28 கிலோமீட்டர் தொலைவில் வீரவநல்லூரில் இந்த கோயில் இருக்குங்க. நிச்சயம் எல்லோரும் போயிட்டு வாங்க. அடுத்த திருக்கோயில் வெள்ளலூர் இடையார்பாளையம் சித்திரகுப்த யமதர்மராஜா கோயில், கோவை மாவட்டத்தில் இருக்குது. சிங்காநல்லூர் வெள்ளலூர் பாதையில் அமைந்திருக்கு இந்த கோயில். வெள்ளலூர் கோயில் கருவறை வட்ட வடிவில் இருப்பது தனி சிறப்பு. கருவறையில் யமதர்மன் எருமை மீது அமர்ந்தபடியும் அவருக்கு அருகில் சித்திரகுப்தன் நின்றபடியும் சிலை இருக்குங்க. இந்த கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியும் இருக்குது. அடுத்த கோயில் பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்க மொரட்டாண்டி ஸ்ரீ பிரித்யங்கரா தேவி கோயில். யமதர்மனுக்கு வடதிசை நோக்கி சந்நிதி இருக்குது. இங்கே யமதர்மன் எருமை வாகனத்தில் அமர்ந்து கைகளில் சூலாயுதம் மற்றும் கதையுடன் நமக்கு காட்சி தராரு. இந்த திருத்தலத்தில் யமதர்மன் யோக நிலையில் இருப்பதாக ஐதீகம். இந்த கோயில் வளாகத்தில் 8 திசை காவலர்கள் மற்றும் யமதர்மன் ஆகியோர் தனி சந்நிதிகள் இருப்பது இதோட தனி சிறப்பு. இந்த திருத்தலம் விழுப்புரத்துலேருந்து புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்குங்க. இந்த கோயில் போயிட்டு வரணும். இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது. பிரித்யங்கரா தேவி அம்மாவை பார்த்தோன்னா அப்படி இருப்பாங்க. நிச்சயம் இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும். அடுத்த திருக்கோயில் திருச்சி திருப்பஞ்சீலி நீலிவனேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் யமதர்மனுக்குன்னு தனி குடவரை சந்நிதி இருக்குது. சிவருமான் காலடியில் குழந்தை வடிவில் யமதர்மன் காட்சி தராரு. இதெல்லாம் காண கிடைக்காதது. திருக்கடையூரில் சிவபெருமான் காலால் உதைத்து பின் உயிர் தெழும்பிய யமதர்மன் இந்த கோயிலில் குழந்தை வடிவில் சிவபார்வதிக்கு கீழே சந்நிதி கொண்டு நமக்கு அருள் பாலிக்கின்றார். இங்கு ஆயுள் விருத்தி ஹோமங்கள் மற்றும் யமபயம் நீங்கும் வழிபாடுகள் செய்கிறாங்க. யமனே சனிக்கு அதிபதினால இங்கே நவகிரகங்களுக்கு தனியாக சந்நிதி கிடையாது. அடுத்த கோயில் சிறுமுகை, கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து காரமடை சத்தியமங்கலம் செல்லும் வழியில் உள்ள சிறுமுகையில் யமனுக்கு தனியாக கோயில் இருக்குது. இங்கே பௌர்ணமி நாளன்று வந்து வழிபட்ட ஆயுள் தோஷம் விலகும். எந்த நோயாக இருந்தாலும் இங்கே வந்து வழிபட்டால் முன்னேற்றமே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
இது வந்து பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கோயிலில் பெருமளவில் வந்து வேண்டிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்டில் யமதர்மனுக்கு பால் நெய் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் கொண்டு வழிபடுறாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில்கள். இந்த கோயில்களுக்கு நம்ம அனைவரும் போயிட்டு வரணுங்க. இது போல் கோயில்களுக்கு போயிட்டு வர தான் நமக்கு நம்பிக்கை ஜாஸ்தி கிடைக்கும். இந்த கோயிலில் போய் வணங்கிட்டு வந்தால் நமக்கு உடலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏதாவது பயம் இருந்தால் போயிடும், அச்சம் இருந்தால் போயிடும். அதே போல் ஆயுள் அதிகரிக்கும். நமக்கு என்னங்க வேணும்? நல்ல தேக ஆரோக்கியம், நல்ல வாழ்க்கை, நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற செல்வம். இது போல் கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் தான் நம்ம வாழ்க்கை மேம்படும், மனசு தைரியமாக இருக்கும். மனசு எல்லாத்துலேயும் தைரியமாக இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட விஷயத்த கூட ஈஸியாக நடத்திடுவோங்க. ஆனால் மனசு மட்டும் தைரியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா சாதாரண ஒரு துரும்பை கூட நம்மளால் தூக்கி போட முடியாது. அதனால் மன தைரியமும் நமக்கு அந்த பக்குவம் வரணும்னா நிச்சயம் இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரணுங்க. மே 1 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்ம இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டி போய் பாசிட்டிவிட்டி கிடைக்கிற இடம் கோயில்கள் தாங்க எனக்கு தெரிஞ்சு. நிறைய கோயில்கள் போங்க. கடவுளை நோக்கி 2 அடி எடுத்து வைங்க, கடவுள் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். இதெல்லாம் சத்தியமான உண்மை. பக்தர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா அருளையும் புரியட்டும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.